வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான எக் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 எக்கு பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் எக் ஃப்ரைக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையை 1 பை 1 சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. மஞ்சக்கரு வெளியே வராத அளவுக்கு பொறுமையாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் திருப்பி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க உப்பு காரெல்லாம் முட்டையில் ஏறும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு மிளகுத்தூள் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 பை 1 திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. இந்த எக் ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.